வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக இந்திய தேசிய லீக்குடைய தலைவர் தடா ரஹீம் அவர்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம். வாங்க. இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக மற்றும் திமுக இரண்டு பிரதான கட்சிகள். உங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை இப்ப திமுக அரசாங்கம் நிராகரிச்சதுக்கு பல்வேறு நீங்கள் எதிர்ப்பு நிலை எடுத்திருக்கீங்க. இப்போ தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு நிலைமை பற்றி பேசும்போது மிக மிக தவறாக இருக்கிறது அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் பல விஷயம் இருந்திருக்கு. இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதற்கு முன்னாலும் அதிமுகவோட அரசாங்கத்துல ஸ்டெர்லைட்ல இருந்த பிரச்சனைகள், துப்பாக்கி சூடு நடந்தது, பல்வேறு போராட்டங்கள் நடந்தது. ஆனா குறிப்பிட்டு திமுகவை மட்டும் நீங்க ஏன் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படிங்கிறத சொல்றீங்க. அதுக்காக தான் டிஜிபி புதுசா மாத்திருக்காங்க, ஆள்லாம் மாத்திருக்காங்க. அப்படியே இந்த மாதிரி பிரச்சனைகள். அதிமுக ஆட்சியில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஒரு ஆளுமை யாரும் படுகொலை செய்யப்படவில்லை. அதாவது சட்டம் ஒழுங்குன்றது தலைவர்களுக்கே இங்க பாதுகாப்பு இல்லாத நிலை தானே இருக்கு. ஆம்ஸ்டாங் படுகொலையை நீங்க சாதாரணமா கடந்து போக முடியாது. இல்ல, தனிப்பட்ட விரோதத்தில் நடந்த கொலைகள் எல்லாம் நீங்க ஒரு கலவரம் நடக்கல, ஒரு தனிப்பட்ட விரோதத்தில் நடந்த ஒரு கொலைன்னு வச்சு அது எப்படி ஆம்ஸ்டாங் படுகொலையை விரோதம், தனிப்பட்ட விரோதம் சொல்லி அதுதான் திமுக சித்தரிக்குது. ஏன்னு சொன்னா ஆம்ஸ்டாங் படுகொலை என்பது அது அரசியல் படுகொலையா தான் நீங்க பாக்கணும். ஏன்னா ஆம்ஸ்டாங் அரசியல் படுகொலையா இருந்தா ஒரு தலித் இயக்கத்தை சேர்ந்தவருக்கும் எதிர் இயக்கத்தை சேர்ந்தவங்களுக்கும் அந்த படுகொலையா இருந்திருக்கணும். இதுல அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட எதுவுமே அப்ப என்ன காரணம்? இந்த படுகொலைக்கு அவர் ரவுடின்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பை திமுக தொடர்ந்து உருவாக்குது. அந்த கொலை நடந்த வித்தின் 1 or 2 hours என்ன பண்றாங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒரு திமுக ஆதரவு ஊடகம் ஒரு ஆர்டிக்கிள் எழுது, ஆருத்ரா விஷயத்தை எழுதுறாங்க. அதன் பிறகு என்ன பண்றாங்க, ஆருத்ரா விஷயத்தை இன்வால்வ் பண்ணி ஆர்காட் சுரேஷ் என்ற ரவுடி கொல்லப்பட்டாரு, அதுக்கு பழி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ரவுடி கொன்னார் இவரு, இன்னொரு ரவுடி அவனுடைய குழு இவனை கொண்டுச்சு. ஆக மொத்தம் ஆம்ஸ்டாங் அரசியல் தலைவர் அல்ல, ஒரு ரவுடி அப்படின்ற மாதிரி தான் திமுக ஊடகங்கள், திமுக ஐடிவிங்க இன்ன வரையிலும் சித்தரிச்சுட்டு வருது. அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இல்லைங்களா? ஆம்ஸ்டாங் ரவுடினா கொலை கேஸ் இருக்கணும், ரவுடி லிஸ்ட்ல அவர் பேர் இருக்கணும். அப்போ இது ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரே திமுக இந்த நிலைக்கு கொண்டு போகுதுன்னா, நாளைக்கு எதுவுமே எப்பவுமே செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுமா? ஆருத்ரா நிறுவனம் இதுல சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி பரவலா பேசப்படுது இல்லையா? அதுக்கு பிஜேபி பின்னால இருக்குன்னு பேசுறாங்க. இப்ப பல்வேறு பேர், ஆர்.கே. சுரேஷ் எல்லாம் பேர் சொல்றாங்க, அண்ணாமலை பேர் வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்களே சொல்றீங்க ஆருத்ராவுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்ல வந்தீங்கன்னா, அதாவது ஆருத்ராவுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லல. அதாவது இவங்க சொல்றாங்க இல்லையா, அதாவது ஆம்ஸ்டாங், அதாவது ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டாரு. ஆற்காடு சுரேஷுக்கும் இவருக்கும் நடந்த தனிப்பட்ட விரோத கொலை மாத்திரம். ஆற்காடு சுரேஷுக்கும் ஆம்ஸ்டாங்கும் எந்த பகையுமே இல்லை. அதாவது எப்பவுமே ஒரு சில வெறுப்பு இருக்கும், அண்டால் கடைgram விட்டா அப்படின்ற மாதிரி இருக்குமே தவிர, கொல்லும் அளவுக்கு ஆற்காடு சுரேஷுக்கோ இல்ல ஆம்ஸ்டாங்குக்கோ அந்த ஒரு பகை முரண் 2 பேருக்கே இல்லை. ஆனா இப்ப அப்படி கொண்டு வராங்க. அது கொண்டு நீங்க சரி லாஜிக்கா நீங்க கொண்டு வரீங்க, கரெக்ட் தான். ஆனா நீங்க கொண்டு வரும்போது, அப்ப 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆற்காடு சுரேஷ் இதே பட்டினப்பாக்கத்துல கொல்லப்பட்டாரு இல்லைங்களா? அப்ப கொல்லப்படும் போது இந்த கொலைக்கு காரணம் ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி தான் காரணம். அந்த நிதி நிறுவன மோசடிக்கு ஆம்ஸ்டாங்கும் அதுல ஈடுபட்டிருக்காப்புல, ஆற்காடு சுரேஷும் ஈடுபட்டிருக்காப்புல. அதனால ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டாருன்னு இன்னைக்கு பேசு பொருளா கொண்டு வரீங்க இல்ல, அன்னைக்கு நீங்க அதை பத்தி பேசு பொருளா கொண்டு வந்திருந்தா நான் இன்னைக்கு கொண்டு நியாயம் சொல்லலாம். அன்னைக்கு எஃப்ஐஆர்ல ஆம்ஸ்டாங் பேர் இல்ல, ஆருத்ரா பேர் இல்ல, அன்னைக்கு ஊடகங்கள்ல ஆருத்ரா பேர் இல்லை, அதே மாதிரி ஆம்ஸ்டாங் பேரு ஊடகங்கள் இல்லை. ஆனா இன்னைக்கு ஆம்ஸ்டாங் செத்த உடனே ஆருத்ரா ஆற்காடு சுரேஷை எடுத்துன்னு ஏன் நீங்க இது பண்றீங்க? அப்ப உண்மை குற்றவாளிகள் வேற யாரோங்கிறீங்களா நீங்க? அதாவது ஆற்காடு சுரேஷுடைய தம்பி உட்பட ஆற்காடு சுரேஷ் ஆதரவாளர்கள் இந்த கொலை செய்திருக்கலாம், மேபி. புரியுதுங்களா? இப்ப யாருன்னா திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கடம் உட்பட இவங்க கொலை செஞ்சிருக்கலாம். அதுல சரணடைஞ்சவங்களா இவங்க கைது இல்ல கைது செஞ்சிருக்கலாம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு ஆளுமை இருக்கு. அந்த ஆளுமை அது ஆளும் கட்சியினுடைய முக்கியமான நபர்களாக தான் இருக்க முடியும். இல்லைன்னு சொன்னா நீங்க அந்த கொலை நடந்தது ஒரு அதிர்ச்சியா இருந்ததை விட அதோட பெரிய அதிர்ச்சிகள்லாம் எனக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா, நான் பல வழக்குகளை பார்த்தோன்ற அடிப்படையில சொல்றேன். 1 hour அக்யூஸ் போய் சரண்டர் ஆகும். சாதாரணமான கொலை பண்ணா கூட ஒரு 2 நாள் கழிச்சு தான் போய் சரண்டர் ஆவாங்க. அதுவும் நீதிமன்றத்தை தான் சரண்டர் ஆகும், போலீஸ்ல சரண்டர் ஆக மாட்டாங்க. இல்ல, நீங்க சரண் அடைஞ்சதா சொல்றீங்க, ஆனா அவங்க காவல்துறை தரப்புல கைது செய்யப்பட்டதா தான் சொல்றாங்க. அதோட பெரிய அதிர்ச்சியா இருக்கு.
1 மணி நேரத்துல விரைந்து காவல்துறை கண்டுபிடிச்சா தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சிறப்பா செயல்படுது, காவல்துறையோட சிறப்பு நடவடிக்கை அதுதான் கார்த்திக் சார். அதை விட அதிர்ச்சியா இருக்குன்றேன் நான். இந்த சரண்டானது அதிர்ச்சி. ஏதோ ஒரு ஆளுமை கூட்டு வந்து சரண்டர் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு அதிர்ச்சியா இருக்கு. அப்ப அந்த ஆளுமை யாரு, ஹூ இஸ் தட் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. போலீஸ் சொல்லுது பார்த்தீங்கன்னா, நாங்கள் வித்தின் 2 hours நான் அக்யூஸை ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டாங்க. யார், கமிஷனரே சொன்னார். அந்த இடத்து கமிஷனரோ இன்னொருத்தர் இணை ஆணையரோ வந்து சொல்றாங்க 2 hours நாங்கள் அக்யூஸ்டை ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. இது வந்து எனக்கு மயக்கமா வந்துச்சு கேள்வி. ஏன் சொன்னீங்கன்னா, ஒரு கொலை நடக்குதுன்னு சொன்னா அந்த கொலை நடந்த பிறகு அதை ஐடென்டிஃபை, யாரு குற்றவாளின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொலை உண்ட ஒரு சார்பா வந்து இன்னார் தான் வந்து கொலை பண்ணாங்க அல்லது இன்னார் மீதுதான் எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொன்னா அதன் பிறகுதான் காவல்துறை என்ன பண்ணா அந்த முதல் தகவல் அறிக்கையை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த சம்பந்தப்பட்ட நபர்களை வீடுகளை போய் தேடி கண்டுபிடிக்கும் இல்லைங்களா. அப்படியே இல்லைன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிசிடிவி கேமராலாம், சிசிடிவி கேமரால கூட நீங்க நானும் போனா கூட அது கார்த்திக் சாரோ இல்ல ரஹீம்ன்றது தெரியாது. அது இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை எடுத்துட்டு வந்து அவங்க வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாதான் அதுல முகமே தெரியும், உங்க முகமும் எங்க முகமும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி இதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காவல்துறை சொன்ன மாதிரியே 5 ஸ்பெஷல் டீம் போட்டு துரிதமா வேலை செஞ்சிருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருந்தாலும் குறைஞ்சது 24 hours ஆகும் யார் குற்றவாளின்னு கண்டுபிடிக்க. அந்த கொலையை யார் செஞ்சன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே 24 hours ஆயிடும். அதன் பிறகு அந்த அவங்களுடைய முகவரி கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் அக்யூஸ்ட் எவனும் கொலை பண்ணிட்டு போய் வீட்டுல தூங்க மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கங்க, புரியுதுங்களா? அதை கண்டுபிடிக்கிறது குறைஞ்சது இவங்க என்னதான் வேகமா செயல்பட்டாலும் குறைஞ்சது 48 hours ஆகும். புரியுதுங்களா? இவங்க வந்து என்ன சொல்றாங்க, வித்தின் 2 hours நாங்க அக்யூஸ்ட ரெக்கவர் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்றாங்கன்னு சொன்னா இது அதிர்ச்சி இல்லாம என்ன இருக்கு உங்களுக்கு சொல்லுங்க. அப்போ குற்றவாளிகள் வந்து ஆம்ஸ்டாங்க கொலை பண்றாங்கன்ற தகவல் காவல்துறைக்கு தெரியும். தெரிஞ்சிட்டுதான் இவங்க என்ன பண்றாங்க, போய் அந்த ஆற்காடு சுரேஷோட தம்பி புன்னை பாலு அவரும் சேர்ந்தான் கைதா இருக்காரு. பயன்படுத்தி இருக்கலாங்க அந்த அக்யூஸ்டுகளை பயன்படுத்தினா கூலிப்படை மாரி இவங்களை பயன்படுத்தி மெயின் யாரோ அதான் கூலிப்படை மாரி இவர்களை பயன்படுத்தினா வழக்கு இப்படி திசை திருப்பலாம். இல்ல இந்த இந்த கொலை செயல் வந்து சரியாக விசாரிக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்களே குற்றம் சாட்டாரு, கூட்டணி கட்சி திருமாவளவனே. இப்ப அவர் குற்றம் மட்டும் தான் சாட்டினாரு, ஆனா அவர் உண்மைத்தன்மை இன்ன வரைக்கும் வெளியே வரல. அததான் சொல்றேன், இது உண்மை அவ்வளவுதான் முடிஞ்சது. திருவேங்கடத்தை எப்ப என்கவுண்டர் பண்ணாங்களோ அப்போ காவல்துறை வந்து இதுதாண்டா அக்யூஸ்ட், இதுதாண்டா காரணம் அப்படின்னு முடிக்க பாக்குறான். வேற என்ன சொல்றீங்க? இதுதான் அக்யூஸ்ட், இதுதான் சட்டம் ஒழுங்கு, தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு. நாங்க என்ன சொல்றோமோ அதுதான் நடக்குது. ஆனா இதுக்கு பின்னாடி ஆளுமை இருக்கு, மயிர் இருக்கு, அதெல்லாம் நீ என்ன சொல்றது? நாங்க என்ன யாரை அரெஸ்ட் பண்றது? அதுதான் திருவேங்கடத்தை போட்டு தள்ளிட்டா வேலை முடிஞ்சு. ஒரு கால் சிபிஐக்கு வழக்கு போய் இப்போ சிபிஐ ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணான்னு வச்சுக்கலாம். அப்ப திருவேங்கடம் எல்லாத்தையும் உளறிட்டானா யாரு அந்த விவிஐபி யாரு, அந்த ஆளுமை யாரு, திமுக ஆதரவான ஆளுமை யாரு, காவல்துறையில 1 hourல கூட்டு வந்து சரண்டர் பண்ணது யாரு அப்படின்ற இது வந்து நீங்க வந்து திமுகவுக்கு ஆதரவான ஒருத்தர் எப்படி நீங்க எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல வேற வந்து ஆளுமை இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றாங்க. இதுல வந்து ஆருத்ராவுடைய நிதி நிறுவன என்னை பொறுத்தவரை என்னன்னா ஆருத்ரா நிதி நிறுவனத்தினுடைய முதலாளியை பிடிச்சி கஸ்டடி எடுத்தாங்கன்னா கிளீனா வெளியே வந்துடும். இதுல வந்து பாருங்க, பாஜக அதை சார்ந்தவங்க ஒரு கேம் ஆடுறாங்க, திமுக சார்ந்தவங்க ஒரு கேம் ஆடுறாங்க. திமுக சார்ந்தவங்க அவனை ரவுடி பை மாதிரி சித்தரிச்சு வழக்கை வந்து முடிக்கிறதுக்கான வேலைகளை அவங்க பாக்குறாங்க. பாஜக என்ன நினைக்குதுன்னா இது சிபிஐ கொடுங்கன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு அண்ணாமலை சொல்றதும் அதை தொடர்ந்து பாஜகனுடைய நிர்வாகிகள் பேசுறதும் பாத்தீங்கன்னு சொன்னா இது எங்கடா இது ஏன்னு சொன்னா அருத்ரா விஷயத்தில் அண்ணாமலை இன்னொரு ரெட்டி, என்ன ரெட்டி அது, அமர் பிரசாத் ரெட்டி, சுரேஷ் உட்பட பாஜகவினுடைய முக்கியமான நிர்வாகிகள் பல கோடிகள் வாங்கியிருக்காங்க ஆருத்ரா கிட்ட இருந்து. அவங்க வந்து நெருக்கமா இருக்காங்க. இது தமிழக போலீஸுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். புரியுதுங்களா? அப்போ இந்த வழக்கை வந்து நமக்கு எதிராக எங்க திருப்பிட போறாங்க, இந்த கொலை கேஸ்ல ஆம்ஸ்டாங் படுகொலை கேஸ்ல வந்து நம்மளே கோத்து விட்டுருவாங்களா அப்படின்றதுக்காக தான் முந்திக்கிட்டு என்ன பண்றாரு இவரு அண்ணாமலை, இது அந்த வழக்கை சிபிஐ கொடுங்கன்றாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா திமுக என்ன நினைக்குதுன்னா சிபிஐக்கு போச்சுன்னா எங்கடா நம்மள வந்து சிக்கல்ல இழுத்து விட்டுருவாங்க, அதனால நாம இந்த வழக்கை வந்து பொதுவா அத்தனை அரசியல் கட்சிகளிலும் ரவுடிகள் எல்லாமே இருக்காங்க. ரவுடிகள் மட்டும் இல்ல, ரவுடிகளுக்கு அப்பாற்பட்ட நடந்தா இது படுகொலை. இது ரவுடின்ற மாதிரி நம்ம முடிச்சுக்க கூடாது.
இது ரவுடிகளை பயன்படுத்தி கூலிப்படையை அரசியல்வாதிகள் நடத்திய மிகப்பெரிய ஒரு படுகொலையா தான் நீங்க இதை பார்க்க முடியும். நான் எந்த நேரத்திலும் அறுதிட்டே சொல்லுவேன். ஏன்னா ஆருத்ரா விஷயத்தில் பாஜக எப்படி தொடர்பு இருக்கோ அதே மாதிரி திமுகவினுடைய தொடர்புகளும் இருக்காங்க. பாஜகவினுடைய அண்ணாமலை, அமர் பிரசாத் ரெட்டி, சுரேஷ் உட்பட நிறைய பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகளுக்கு எப்படி ஆருத்ரா மோசடியில தொடர்பு இருக்கோ, ஆருத்ரா நிறுவனத்தோடு கூட தொடர்பு இருக்கும், மோசடி தொடர்பு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது, நிறுவனத்து கூட தொடர்பு இருக்கோ அதே மாதிரி இந்த பக்கமும் திமுக இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களுக்கு ஆருத்ரா தொடர்புல இருக்காங்க. அதனால்தான் அதுக்கு கட்சி இப்ப என்ன செய்யும்? இப்ப நீங்க சொல்ல போனீங்கன்னா தமிழகத்துல போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்குன்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் வருது. அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு அயலக அணி மாவட்டத்தின் அயலக அணி சார்ந்த ஜாபர் சாதிக் அவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட உடனே அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க இல்லையா? அப்ப நாங்க எப்படி பொறுப்பேற்க முடியும்னு கேக்குறாங்க. இல்ல நான் அதுதான் சொல்ல வரேன். நான் இதை கொஞ்சம் முடிச்சுட்டு ஜாபர் சாதிக் விஷயத்தை நீங்க கேட்கிற கேள்விக்கு வந்துடுறேன். நான் ஏன்னு சொன்னா இது திமுக எப்படி இருக்கோ அதே மாதிரி பாஜக எப்படி இருக்கோ அதே மாதிரி திமுகவுடைய நெருக்கமா இருக்கு. மேபி அது ஏதோ 5 கோடி 10 கோடி இல்ல கார்த்திக் சார், அது ஒரு 5000 கோடின்றாங்க, 4000 கோடின்றாங்க, 5000 கோடின்றாங்க. குறைஞ்சது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 1 கோடி 2 கோடி பிரச்சனைன்னு சொன்னாவே திமுக காரனுக்கு மூக்கு சவுந்துடும். நம்ம இல்லாம எப்படி இந்த பிரச்சனை நடக்கும், இந்த பஞ்சாயத்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுவான். அப்படிங்கும்போது இப்போ பாஜக இறங்கினது மட்டும் இல்லாம திமுகவும் இறங்கிச்சு. யாருக்கு? ஆருத்ராவுக்கு ஆதரவா இறங்கிச்சு. அப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் ஆம்ஸ்டாங் போன்ற ஆளுமைகள் கிட்ட தொடர்பு கொண்டு இருக்கலாம். மேபி புரியுதுங்களா? தொடர்பு கொண்டு இருக்கலாம். அப்போ ஆளுமை தொடர்பு கொண்டு இருக்கும்போது அப்போ ஆம்ஸ்டாங் ஏதோ ஒரு நெருக்கத்துல கொடுத்து இருக்கும்போது அப்போ இந்த ஆளுமைகள் ஒரு கூலிப்படைகளை பயன்படுத்தி இந்த படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. புரியுதுங்களா? இப்ப நீங்க ஜாபர் சாதிக் விஷயம் சொல்றீங்க. ஜாபர் சாதிக் விஷயமும் பாத்தீங்கன்னு சொன்னா நான் இன்னைக்குதான் குற்றப்பத்திரிகையை பாக்குறேன். என்ன ஒரு அதிசயம் சொன்னீங்கன்னா குற்றப்பத்திரிகை 4வது அக்யூஸ்டா தான் ஜாபர் சாதிக்கே இருக்காப்ல. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, ஜாபர் சாதிக் தான் மெயின். அதாவது முதல் அக்யூஸ்ட் அசோகா செய்யப்பட்டவங்க அவங்க தான் இல்லையா? அதான் 4வது அக்யூஸ்டா தான் இங்க ஜாபர் சாதிக் இருக்காரு. இன்னொரு அதிர்ச்சிகரமான அத்தனை ஊடகங்களையும் நம்முடைய இயக்குனர் அமீரை பத்தி கிழின்னு கிழிச்சாங்க. அமீர் தான் இதுல தொடர்பு மிக விரைவில் கைது செய்யப்படுவாரு, மிக விரைவில் அவரு போதை கைது செய்ய. அதெல்லாம் தவறான விஷயம். அவர் ஒரு இடத்துல ஒரு சினிமா எடுக்கிறதுக்கு போயிருக்காரு. சினிமா எடுத்துக்கு போனோம்னா அவரோட பின்புலம் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், நியாயம் கிடையாது இல்ல அப்படி எல்லாம் நடந்துதா இல்லைங்களா? அமீரை பத்தி அப்படி பேசாத நபர்களா பேசுறாங்க. இன்னொன்னு என்னன்னு சொன்னா ஜாபர் சாதிக்குடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு இடத்துல கூட அமீர் என்ற வார்த்தை இல்லை. நான் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டே நான் படிச்சேன். அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ல நான் இதை பண்ணேன்னு சொல்றாங்க இல்லையா? அதுல அமீரை பத்தியோ இன்னும் சில நடிகர்கள் பேரை சொல்லி எல்லாம் ஒரு விதமா பரபரப்பா வந்தது இல்ல. யாரை பத்தியும் அதுல ஒரு வரி கூட இல்லை. அதுக்குள்ள அவர் மேல ஒரு பெரிய ஒரு முத்திரையை குத்தப்பட்டு அவர் ஒரு குற்றவாளி கூண்டில் அடிக்க வச்சு அப்ப நடந்தாரு. அது இன்னொரு விஷயமா நீங்க போனீங்கன்னு சொன்னா நேத்து கூட ஒரு வீடியோ மாரிதாஸ் என்ற பாஜக ஆதரவாளர் வெளியிடப்புல அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஜாபர் சாதிக்குடைய மனைவியுடைய அக்கௌண்ட்ல இருந்து இயக்குனர் அமீருக்கு 1 கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு. அப்பட்டமான பொய்யை சொல்றாப்புல. அது என்னன்னா ஊடகத்துல 2-3 வரி அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 சீனை வச்சுக்கிட்டு இதுதான் ஆதாரம் அதுதான் ஆதாரம். இதே நாதாரி மாரிதாஸ் தான் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கொரோனா வரும்போது முஸ்லிம்களால் தான் கொரோனா பரப்புச்சுன்னு சொல்லி 10-15 வீடியோக்களை போட்டு இந்து முஸ்லிம்களுக்கு முந்தியில தமிழ்நாட்டுல வெறுப்புணர்வை ஏற்படுத்தி காசு சம்பாதிச்ச நாதாரி தான் இருந்தாங்க. இன்னைக்கு அமீர் நீ எந்த ஆதாரத்தை சொல்ற? நீ ஆதாரம் இருக்கணுமா இல்லையா? 1 கோடி ரூபாய் வங்கி மூலியமா டிரான்ஸ்லேட் இதா இருக்கு மாறி இருக்குன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவோம்? அதுக்குண்டான ஆதாரத்தை கொடுக்கணும்ல. ஏதோ அடிச்சு விடுறேன்னு சொன்னா அதையும் 1 லட்சம் 2 லட்சம் வியூவர்ஸ் பாக்குறாங்கன்னும் போது அப்போ ஏன் இப்படி வன்மம் என்னன்னு சொன்னீங்கன்னா பாஜகவுக்கு எதிரா RSSக்கு எதிரா இயக்குனரா இருந்துகிட்டு சினிமா துறையில இருந்துகிட்டு பயங்கரமா களமாடிட்டு வரக்கூடிய ஒரு நபர் தான் அமீர். அப்போ இதுதான் நேரம் வச்சு தட்டுவிடான்னு சொல்லி நீங்க தட்டுறீங்கன்னா அப்ப இதெல்லாம் எந்த வன்மத்துல சேர்க்குது? அவர் திமுகல இருக்காரு ஜாபர் சாதிக்கின்றதுக்காக நான் சொல்லல. திமுக இருக்கட்டும், திமுக இல்லா போட்டோம். ஜாபர் சாதிக்கு நீங்க பேசுறீங்கன்னு சொன்னா லாஜிக்கா ஏத்துக்கிட்டு போலாம், ஏத்துக்காம போலாம். அமீரை ஏத்துன்னு கோக்க வேண்டிய அவசியம். ஒரு இயக்குனர் அவர்கிட்ட ஒருத்தன் படம் தயாரிக்கிறேன்னு சொன்னா நீ பணம் இருக்குன்னு சொன்னா என்ன பணம்னு சொல்லி எந்த இயக்குனரும் இயக்குனரும் நடிகரை கேட்பானுங்களா? கேட்க மாட்டாங்க. தயாரிப்பாளர் கிடைச்சா போதும், காலில் விழுந்துட்டு வாயான்னு
உண்மைங்களா இல்லையா? இல்ல அதான் அவரோட பின்புலம் என்னவோ இருந்திருக்கலாம், அது அவருக்கு தெரிஞ்சிருக்கணும்ன்ற ஒரு அவசியம் இல்ல. அது ஒரு தேவையில்லாத ஒரு முத்திரை குத்துறது தவறு இல்லையா? இன்னைக்கு கூட அதை விடலன்றேன் நான். அது தேவையில்லாத முத்திரை குத்துற விஷயமா இருந்தாலும் இன்னைக்கு கூட நேத்து ஒரு வீடியோ நீங்க பாருங்க, மாரிதாஸ் போட்டிருக்காப்புல பாருங்க. எவ்வளவு அயோக்கியத்தனம் இது, கேவலமான வேற எதுனா தொழில் செய்யலாம்ல இதுக்கு பதிலா. இப்போ இதற்கு முன்னா இங்க பேசும்போது திமுகவோட சட்டம் ஒழுங்கு பத்தி பேசுனீங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போதைப் பொருள் நடமாட்டம் சரி அதிகமாக இருக்குன்னு. அதிமுக காலத்துல குட்கா மிகப்பெரிய ஒரு ஊழல், குட்கா ஊழல்லாம் வந்தது. ஏன் அதை பத்தி யாருமே பேச மாட்டேன்றாங்க? என்ன சொல்றேன் சார், நீங்க உங்களுக்கு தெரியும் ஒரு நிறைய இருக்கீங்க, குட்கா எல்லாமே ஐடிசி மூலியமா வர்றது தான். ஐடிசின்னா இந்தியன் டொபாக்கோ கம்பெனி, புரியுதுங்களா? இவங்க ஆத்தரைசிங்கா எல்லா மாநிலத்திலையும் எப்படி இன்னைக்கு மது ஆலைகள் இங்க தமிழ்நாட்டுல வச்சு நடத்துறாங்களோ அதே மாதிரி எல்லா மாநிலத்திலுமே இந்த மாதிரி குட்கா எல்லாம் விற்பனை ஆகுது. தடை இல்லை, புரியுதுங்களா உங்களுக்கு? பேண்ட் இல்லை. உயர் நீதிமன்றமே பேன் பண்ண விட மாட்டேன். ஆனா கஞ்சா பவுடரு அபிமு இது எப்படின்னு சொன்னா குடிச்சு மனுஷன் அவனுடைய மனநிலை மாறி இன்னொருத்தனை தாக்குறதுக்கோ, இன்னொருத்தனை கொல்றதுக்கோ, இன்னொருத்தனுடைய சொத்தை அபகரிக்கிறதுக்கோ, ஒரு வன்முறை ஏற்படுறதுக்கோ, இல்ல மதக்கலவரம் சாதிக்கலவரம் ஏற்படுறதுக்கோ முக்கிய மூல காரணம் இந்த போதை. இந்த போதைக்கு நீங்க கதவு திறந்துட்டு குட்கா விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்து என்ன பிரயோஜனம்ன்ற நான். குட்கா இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு பொருளா? இந்தியாவில் தயாரிக்க கூடாது, அந்த கம்பெனியெல்லாம் இழுத்த முறை சொல்லுங்க மத்திய அரச. குட்காவை பத்தி நம்ம பேச முடியாதுன்ற. இல்ல நீங்கன்னா தொடர்ந்து திமுக மேல குற்றம் சாட்டுறவங்க இதுல இந்த கள்ளச்சாராய சாவுல குற்றம் சாட்டாங்க திமுக மேல. இப்போ போதைப் பொருள் பழக்கத்துல இப்போ நம்ம விழுப்புரத்து பகுதியில் நடந்தது மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் தான். ஆனா அதுக்கப்புறம் நடந்த அருகில இருந்த விக்கிரவாண்டியில திமுக தான் ஜெயிச்சது. ஒருத்தர் ரொம்ப கிலோமீட்டர் கிடையாது. நான் சொல்றேன், அப்ப மக்களுக்கு இந்த அதிருப்தி கிடையாதுதான் நான் என்ன சொல்றேன், விக்கிரவாண்டியில திமுக ஜெயிக்காம யாரு ஜெயிப்பா? ஏங்க ஒரு பூத் இருக்கு, ஒரு பூத் இருக்குன்னா குறைஞ்ச 50-60 வீடு இருக்கா இல்லைங்களா? அந்த 50-60 வீடுக்கு ஒரு அமைச்சர், 5 எம்எல்ஏ, 2 எம்பி, திமுக இருக்கக்கூடிய முக்கியமான ஆளுமைகள் எல்லாம் போட்டுட்டு இந்த தெருவுல எவ்வளவு ஓட்டு வாங்குறன்றது உன்னைய வச்சுதான் பார்க்க போறேன்னு சொன்னா அவன் போய் போடாதவங்க கூட போட்டுருவாங்க. இப்ப நானே அங்க இருந்தேன்னா திரும்ப திரும்ப எம்எல்ஏ அமைச்சர் ஆள் போடு போடு போடுன்னு சொன்னா என்ன பண்ண, நாசமா போட்டு தொலைப்பா, இடைத்தேர்தல் போட்டு தொலைச்சிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? அது இல்லாம அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கு, புடவை அது இதுன்னு கொடுத்தது, ரெண்டாவது காசு கொடுத்தது. காசுன்னு சொன்னா இப்ப அந்த தெருவில் நீங்க இருப்பீங்க, நான் இருப்பேன், அந்த தம்பி எல்லாமே இருப்போம். நீங்க அதிமுகன்றது அவங்களுக்கு தெரியும், கொடுக்க மாட்டான். நான் திமுக இன்னொரு கட்சின்றது கொடுக்க மாட்டான். ஆனா இந்த திமுக எந்த கட்சியும் சாராத ஒரு 10-15% மக்கள் இருக்காங்க, அந்த மக்களை பார்த்து காசு கொடுக்குறது தான் இவங்களுடைய திட்டம். அதை திறம்பட கொடுத்துட்டு அசால்ட்டா அந்த வாக்கு வங்கியை வாங்குவான். இதெல்லாம் திமுக. ஏங்க இது பாத்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு தேர்தலுடைய ஃபார்முலாங்க இது. அதை அப்படியே விக்கிரவாண்டியில செயல்படுத்தி குறைஞ்ச ஒரு 100 கோடி ரூபாய் அசால்ட்டா செலவு பண்ணியிருப்பாங்க. செலவு பண்ணிட்டு இது பாருங்க, நீங்க கள்ளக்குறிச்சியில அத்தனை பேர் செத்தானுங்க, செத்த அடுத்த நிமிஷமே விக்கிரவாண்டியில் தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் திமுக அமோக வெற்றி. அப்போ கள்ளக்குறிச்சி சாவு என்பது எதிர்கட்சிகளால் ஏற்படுத்திய ஒரு பிம்பம் தான். ஆனா மக்கள் நம்பல பாத்தீங்களா? அப்போ கூட நம்பிக்கையை திமுக மீது தான் வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இதெல்லாம் இந்த பிம்பிளிக்கெல்லாம் பண்ணக்கூடாது. எப்பயுமே ஒரு ஆளுங்கட்சி இருக்குன்னு சொன்னா இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு சாதகமா போடுற மாதிரி, ஏன்னா ஆளுங்கட்சி ஜெயிச்சா எதுனா சில பல நன்மைகள் கிடைக்கும், தண்ணி பிரச்சனை, இந்த கரண்ட் பிரச்சனை எல்லாம் போகும் அப்படின்றத ஒரு 5% ஓட்டு எப்பவுமே ஆளுங்கட்சி இருக்கும். அது பிளஸ் இவங்க என்ன பண்றதுன்னா இறங்கி உங்களுக்கு தான் நீங்க 40 தொகுதியில் ஜெயிச்சிங்களா இல்லையா? பாராளுமன்ற தொகுதி 40 தொகுதி ஜெயிச்சு, பாராளுமன்ற தொகுதி 40 தொகுதி ஜெயிச்சிங்க. அதற்கு கேளுங்க, நீங்க 40 தொகுதி ஜெயிச்சிங்க. திமுகன்னு சொன்னா தமிழ்நாடு முழுக்க மக்கள் சந்தோஷமா இருக்காங்க, எல்லாமே கரெக்ட் தான். அப்படிங்கும்போது நீங்க அமைதியா இருக்க வேண்டியதானே? ஏன் ஒவ்வொரு ஒரு 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 பூத் கமிட்டிக்கு ஒரு அமைச்சரை நியமனம் பண்ணீங்க சொல்லுங்க? ஒரு பூத்துக்கு ஒரு அமைச்சரை நியமனம் பண்ணியிருந்தாங்க. 5 எம்எல்ஏவா, 2 எம்பியா, அது இல்லாம திமுகவுடைய முக்கிய ஆளுமை படைச்ச நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம். அப்போ ஒரு பூத்துல இப்ப 50 வீடு 100 வீடு இருக்குன்னா அந்த 100 வீட்டுல எத்தனை ஓட்டு இந்த பூத்துல வாங்கியிருக்காங்க? இப்படி ஒவ்வொருத்தரும் சேலஞ்ச் பண்ணி வாங்கினாங்களா ஓட்டு? இந்த வெற்றியெல்லாம் வெற்றியா கார்த்திக் சார் சொல்லுங்க.
அதோட நீங்க பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் வாக்கு எல்லாமே திமுகவுக்கு தானே போனது. இஸ்லாமியர்கள் வாக்கு திமுகவுக்கு போகலன்னு சொல்லி சொல்ல முடியாது. திமுக கூட்டணிக்கு வாக்கு அப்ப அவங்களுடைய ஆதரவு பூரா திமுகவுக்கு தான். இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய தலைவர்கள் யாரும் திமுக கூட்டணிக்கு வாக்கு போடுங்கன்னு இந்த வாட்டி கேட்கல. பிஜேபிக்கு வாக்கு போடாதீங்கன்னு சொன்னீங்க. இல்ல சார், கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டாங்க இஸ்லாமியர்கள். இந்த பாராளுமன்ற தேர்தலில் யாரும் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கல, இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கன்னு தான் கேட்டாங்க. அப்ப இந்தியா கூட்டணியின் போது காங்கிரஸ்ல ராகுல் காந்தி மீது இந்த மக்கள் வச்சிருக்க நம்பிக்கை திமுக மீது எப்போ தூக்கி போட்டா, ஆனா அதோட பலன் திமுகவுக்கு தான். இங்க தமிழ்நாட்டுல அதோட பலன் திமுக. என்ன பண்றது, இந்த வாட்டி காங்கிரஸை விட்டுட்டு திமுக தனியா நின்று இருக்கட்டும். 40 தொகுதியில 4 தொகுதி ஜெயிச்சிருக்காரு. ஆமா சார். இல்ல பல இடங்கள்ல காங்கிரஸுக்கு அமைப்பு ரீதியாவே பலமே இல்ல. இல்ல பலம் இல்லைனாலும் அந்த ஒரு மெயின் இது அதாவது பாஜகவா மோடியா ராகுலா அப்படின்ற நிலை இன்னைக்கு இந்தியா முருகன் உருவாயிடுச்சு. அதனாலதான் எதிர்பார்க்காத அளவுக்கு இன்னைக்கு எதிர்கட்சிகள் கூட சீட்டு அதிகமாதிச்சாங்க. உங்களுக்கு தெரியும், எதிர்கட்சிகளுடைய வாக்கு விகிதாச்சாரம் அதிகமா தான் போயிருக்கு, கம்மியாகல அவங்களுக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, பாஜக கடந்த 5-10 ஆண்டுகளா அவங்க மிகப்பெரிய சாதனை மக்கள் பணி செஞ்சிருந்தாங்கன்னா இந்த நிலை ஏற்பட்டிருக்கு. ஆகாது. எல்லாருமே என்ன சொன்னாங்க, பாஜக ஒரு 5 வருஷம் அவங்க கிட்ட போயிடுச்சுன்னு ஆட்சி, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஆட்சியை புடுங்கவும் முடியாது. அந்த அளவுக்கு அவங்க மக்களுக்கு நல்லது செஞ்சு அவங்க முழுக்க அது ஒரு விதமான ஒரு பாசிச அரசு மாதிரி கொண்டு போகணும். அவங்க எதுவுமே செய்யல. மக்களாட்சியை மக்களுக்கு நன்மையான எந்த விஷயமும் செய்யல. ராமர் கோயில கட்டினாங்க, பாபர் மசூதி எடுத்து ராமர் கோயிலுக்கு கட்டினாங்க. ராமர் கோயில் இஷ்யூ உங்களுக்கு ஓட்டா மாறல. இல்ல ஓட்ட மாறல சொல்ல அது கட்டினாங்க, அதை விட்டுட்டு அதனால அவங்க சொல்றாங்க நாங்க அரசியலுக்காக அதை பண்ணல, ஓட்டுக்காக பண்ணலன்னு அவங்க சொல்றாங்க. முதல்ல இருந்து அவங்க சொல்றாங்க யாரும் ஓட்டுக்காக தான் பண்ணாங்க, ஆனா ஓட்ட மாறல. ஏன்னு சொன்னா வட இந்தியாவிலே இன்னைக்கு பாஜக எதிர்ப்பு, RSS எதிர்ப்பு எக்காலத்திலும் அப்படி இருந்தது இல்லை. இப்போ அப்படி மாறி இருக்கு. இவங்க 10 வருஷம் ஆட்சியிலே இப்படி மாறி இருக்குன்னா, இந்த வருகின்ற 5 வருஷம் ஆட்சியில இன்னும் மாற்றம் வரும். அப்போ இது மாறாம இவங்களை சூழ்ச்சி பண்ணி உடனே இவங்களை ஆட்சி மாற்றம் செஞ்சுட்டா பாஜகவை பத்தியும் RSS பத்தியும் இந்த இந்திய மக்கள் தெரியாமலே போயிடுவாங்க. அதனால 10 வருஷம் இல்ல, 15 வருஷம் இல்ல, 25 வருஷம் என்னை பொறுத்தையும் இவங்க ஆளணும்னு. அப்பதான் இவங்களுடைய ஒட்டுமொத்த அந்த ஒரு கொடூர குணம் வெளிப்பட்டோம்னா மக்கள் உணர்வாங்க. திமுகவும் இத்தனை வருஷம் சேர்ந்து ஆளணும்னு நினைக்கிறீங்களா? திமுக நாசம் போக 26ல என்ன செம்மடி செருப்படி வாங்க போறாங்க பாருங்க. 26ல திமுக பட்டு தோல்வி அடையலாம். என் பேர் ரஹீம் இல்ல, நான் இந்த அரசியல் விட்டு போறேன். பார்ப்போம். கண்டிப்பா இன்றைய தமிழக அரசியல் நிலவரம் மற்றும் அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சியோட நிலை இவற்றை பற்றியெல்லாம் உங்களுக்கு விளக்கியதுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி.